நீங்கள் ஒரு என்ட்ரி டு இன்டர்மீடியட் இல்லை இது கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து போகிறீங்க அப்படின்னா 1 லட்சம் 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் நீங்கள் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா பெடல் வராது மக்களே. ஸோ சேடு. இந்த ட்ரக்கு லாரி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வருது, சைடில் ஹூக்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய டைம் என்ன இருக்கும், இந்த பக்கம் வரவங்களாம் லெஃப்ட் சைட்லேருந்து வரவங்களாம் கொஞ்சம் புஷ் பண்ணுறப்ப நீங்கள் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த பக்கம்லாம் ஹிட் ஆகிறப்ப நிறையா தடவை தலையில் வந்து அடி வாங்கியிருக்கு அந்த ஹூக்கில் வந்து. வா என்ன வியூ மக்களே. ஓகே, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இதுதான் என்னோடய பைக் மக்களே. இவ்வளோ வெளிச்சம் காலையில் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியும். என்னோடய டெயில் பிளிங்கர்ஸ் வந்து பார்த்திங்களா. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் பேட்ரி வந்து லோ ஆகிடுச்சு, இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி பிளிங்கர்ஸ் வந்து மேண்டேட்ரி மக்களே. இது வந்து நான் என்டி ஃபில்டர்லாம் போட்டதுனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுது. ஃபில்டரை தூக்குனேன்னு வைங்களேன் பயங்கர ப்ளோ அப் ஆயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஓகேங்களா. அப்பேரல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அப்பேரல்ஸ் எல்லாமே வந்து ஐயோ சாரி, பூச்சி வைக்க போயிடுச்சு. பக். வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோடய ரேண்ட், அதாவது புலம்பல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆக்சசரிஸ்னால் என்னென்னா மக்களே, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. அது போக இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் ஆக்சசரிஸாக இருக்கணும். ஆனால் சைக்கிளிங்கில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு கார் ஷோரூம் போகிறீங்க, நல்லா உங்கள் ட்ரீம் கார்லாம் பார்த்துட்டு புக்கிங்லாம் பண்ணி டெலிவரி எடுக்கிற டைமில் கீயெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு காருக்குள்ளே போய் உட்காடுறீங்க. கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் வண்டி மூவ் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஆக்சலரேட்டர் பெடலே இல்லை. கேட்டிங்கன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க, இல்லை சார் அது கார் கூட வராது, அது நீங்கள் தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். அப்படித்தான் மக்களே சைக்கிள் இருக்கும். என்ட்ரி லெவல் சைக்கிளுக்கு பிரச்சனை இல்லை, அது எப்படியோ போட்டு கொடுத்துட்றானுங்க. ஆனால் நீங்கள் ஒரு என்ட்ரி டு இன்டர்மீடியட் இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து போகிறீங்க அப்படின்னா 1 லட்சம் 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் நீங்கள் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா பெடல் வராது மக்களே. ஸோ சேடு. ஸோ அதை இந்த மாதிரியான ஆக்சசரிஸ்லாம் பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ பெடலையே ஆக்சசரிஸாக வச்சுட்டானுங்கிறதுனால தான் என்னோடய ரேண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எனிவேஸ், அதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்கல் ரீசன்ஸ் வந்து இருக்கும். இப்போ எப்படின்னா வந்து எடுக்கிறவங்க எனக்கு வந்து ஃப்ளாட் பெடல் வேணும், இல்லை கிளிப்லெஸ் பெடல் வேணும், இல்லைன்னா எனக்கு எம்டிபி ஸ்டைலில் வேணும், இல்லை அதுலேயே பவர் மீட்டர் இருக்கிற மாதிரி வேணுங்கிற மாதிரிலாம் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். மேபி அதனால கூட பெடல்ஸ் இன்க்ளூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் இட் மேபி. ஸோ பெடல்ஸுங்கிறதே தனி எக்ஸ்க்ளூசிவான ஒரு டாப்பிக்காக வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஆஸ் ஐ செட், ஆக்சசரிஸுங்கிறது வந்து அடிஷ்னல் மக்களே, ஃபங்க்ஷனல் தாண்டி. ஸோ பெடல்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். பெடலுக்கு அடுத்து நான் வந்து என்னோடய பைக்கில் மெயின் ஆக்சசரிஸாக வந்து 3 கேட்டகரைஸ் வந்து பண்ணி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறதை. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து மேண்டேட்ரி ஆக்சசரியாக இருந்தாலும் இது வந்து மேண்டேட்ரி, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஓகேங்களா, அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கேட்டகரி வந்து என்னென்னா, இது இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செக்மெண்ட், அதுதான் செகண்ட் கேட்டகரி. மூணாவது கேட்டகரி வந்து எக்ஸ்ட்ரா. இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு லக்ஸரி. ஓகேங்களா, இது இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இருந்தால் லக்ஸரிங்கிற மாதிரியான கேட்டகரி. சரிங்களா. இப்போது நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வர ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எது அப்படின்னா வந்து உங்களோட ஹெல்மெட் தான் மக்களே. சைக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கூடவே ஹெல்மெட்டும் எடுத்துருங்க. நம்ம ஸ்லோவாக தானே போகிறோம், நமக்கு எதுக்கு ஹெல்மெட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் நிறையா நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்கிறது மேட்டர் கிடையாது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களோ இல்லை உங்களுக்கு பின்னாடி வரவங்களுமே அதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவாங்களா, அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கிராஷ் ஆகிடுச்சு இஃபட்டால் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்மெட் தான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் வந்து பண்ணும் மக்களே. ஓகேங்களா. நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஹெல்மெட்டாவது வந்து வாங்கிடுங்க. அது இல்லாமல் நீங்கள் ரைடு வந்து போகிறத அவாய்ட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி ஹைவேஸ். என்னையெல்லாம் நிறையா தடவை வந்து ஹெல்மெட் வந்து சேவ் பண்ணியிருக்கு. எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, டிராஃபிக்கில் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து டிராஃபிக்கில் போகிறப்ப என்ன ஆகும்னா, இந்த ட்ரக்கு லாரி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வரும்ல, சைடில் ஹூக்ஸ் எல்லாம் இருக்கும்.
நிறைய டைம் என்ன இருக்கும், இந்த பக்கம் வரவங்களாம் லெஃப்ட் சைட்லேருந்து வரவங்களாம் கொஞ்சம் புஷ் பண்ணுறப்ப நீங்கள் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த பக்கம்லாம் ஹிட் ஆகிறப்ப நிறைய தடவை தலையில் வந்து அடி வாங்கியிருக்கு. அந்த ஹூக்கில் வந்து இந்த லாரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வச்சு கட்டுறதுக்குன்னே வந்து ஒரு ஹூக்ஸ் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் எல்லாம் நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். அண்டு நேம் போர்ட்ஸ் இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நிறைய இடத்துல ஹெல்மெட் வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்கு மக்களே. ஸோ இருக்கிறதுலே மேண்டட்ரி அது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. அது போக இன்னொரு மேண்டட்ரியான ஒரு ஆக்சசரின்னு நான் சொல்கிறது வந்து எதுனா வந்து டெயில் லைட் மக்களே. அதாவது லைட்ஸில் ரெண்டு இருக்குது, ஹெட்லைட் டெயில் லைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்லைட் உங்களுக்கு தெரியும், முன்னாடி வந்து ரோடு வந்து தெரியறதுக்காக early மார்னிங் நீங்கள் ரைடு போகிறீங்க இல்லை லேட் நைட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் வந்து தேவை. ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் நான் வந்து எப்படின்னா டே டைம் நைட் டைம் எந்த டைமாக இருந்தாலும் சரி பின்னாடி டெயில் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லை பிளிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எப்பயுமே ஆனில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் நீங்கள் போனீங்கனாலும் பளிர்னு வந்து தெரியும். அதுங்க என்னென்ன ஏதோ பளி நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி பின்னாடி இங்கே வரவங்களுக்கு வந்து தெரியணும். அதுதான் அல்டிமேட் கோல். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் ரீசார்ஜபிள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஆக்சசரிஸையும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அதை பற்றி கவர் பண்ணுறப்ப இன்டெப்த்தாக வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது பெட்டர், என்ன பர்பஸுக்கு என்ன மாதிரியான வெரைட்டி வந்து கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் பேசுவோம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து மேண்டட்ரின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா. இது இல்லாமல் வந்து நீங்கள் ரைடு வந்து ஆரம்பிக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கேட்டகரிஸ் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதில் வந்து டூல்ஸ் வந்து மெயின் மக்களே. அது வந்து மேண்டட்ரிலையும் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஓகே அடிஷ்னலாக கூட வச்சுக்கலாம். என்ன கேட்டால் அதை மேண்டட்ரியில் தான் வைக்க சொல்லுவேன். பட் ஸ்டில் அதோட லிஸ்ட் வந்து பெருசு. நான் உங்களுக்கு ஒரு ஓரமாக நிப்பாட்டி என்னோடய சேடல் பேக் வந்து காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ சேடல் பேக் கடைசியாக வந்து பேசுவோம். ஸோ சேடல் பேக் தாண்டி அடுத்து நான் மெயினாக வச்சுக்கிறது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் அண்ட் பாட்டில் கேஜ். ஓகேங்களா. ஸோ ரைடு போகிறப்ப ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோதான் குளிரில் போனீங்கனாலும் உங்கள் பாடி வந்து இன்டர்னலாக வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹைட்ரேஷன் வந்து முக்கியம் மக்களே. ஸோ இந்த மாதிரி கேஜஸ் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பேக்குள்ளே இருந்தோ இல்லை வேறு எங்கேயாவது வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து வந்து பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான். இந்த மாதிரி கேஜ் இருக்குது அப்படின்னா டக்குன்னு போட்டுக்கலாம், டக்குன்னு எடுத்துக்கலாம், முடிஞ்சு. தண்ணி, எலக்ட்ரோலைட் இந்த மாதிரி எதுனாலும் சரி. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஜ் வச்சுருப்பேன். ஒன்றில் வந்து 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன், இன்னொன்றில் வந்து 700 ml வந்து வச்சுருப்பேன். ஓகேங்களா. ஸோ யூஸ்வலி 700 ml வந்து ப்ளைன் வாட்டர் அண்டு லாங் போகிறேன் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகிறேன் அப்படின்னா வந்து அந்த 500 ml எலக்ட்ரோலைட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா. ஸோ அதுலேயே வந்து டாப்அப் பண்ணி எங்கேயாவது நடுவில் எங்கேயாவது பயோ பிரேக் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து டாப்அப் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. ஸோ பாட்டில்ஸ் முடிஞ்சு. இதுக்கடுத்து வந்து நான் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் வந்து சைக்கிளில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பேரல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அப்பேரல்ஸ் எல்லாமே வந்து ஐயோ சாரி பூச்சி வைக்க போயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த அப்பேரல்ஸ் வந்து லக்ஸரிலையும் ஆட் பண்ணலாம், இல்லை இது இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படிங்கிற கேட்டகரிலையும் ஆட் பண்ணலாம் மக்களே. நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதில் மறுபடியும் சப் கேட்டகரியாக பிரிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா பேசிக் பேடட் ஷார்ட்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மிட் ரேஞ்சில் வச்சுக்கோங்களேன். இது இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு. அதுவே நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு பிப் ஷார்ட்ஸ் வேணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிப் ஷார்ட்ஸ்னு பேர். நான் உங்களுக்கு காட்டுறேன் சைடில் எப்படி இருக்கும்னு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து லக்ஸரியில் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ லாங் ரைட்ஸ் போகிறோம், இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் வேணும், ஷெமி க்ரீம்ஸ்லாம் வேணும், மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் வேணும்னா அதெல்லாம் லக்ஸரி கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஷார்ட்ஸ் ஒன்று. இதுக்கடுத்து ஜெர்சி வந்து ரொம்ப முக்கியம் மக்களே. நீங்கள் வந்து நார்மல் டிஷர்ட்டில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஓகே தான், பட் ஆனால் ஜெர்சி வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ என் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஜெர்சி பாக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல்லு.
இந்த கேமரா, மைக்கு, ஓகேங்களா, அடிஷ்னல் பேட்டரிஸ், அப்புறம் இந்த கேமராவில் மவுண்ட் பண்ணிக்கிற ND ஃபில்டர்ஸு, ஓகே, இந்த மாதிரி நான் ஷூட் பண்ணுறதுக்கு தேவையானதே பாக்கெட்டில் இருக்குது. இது போக ஒரு குட்டி பம்ப் இருக்குது, ஓகேங்களா. நான் இப்போ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு வாக் த்ரூ மாதிரி காட்டுறேன், என் ஜெர்சி பாக்கெட்ஸில் எப்படி நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ சைக்கிளிங் ஸ்பெசிஃபிக் ஜெர்சி வந்து இருந்துச்சுன்னா வந்து ஒரு இட் வில் மேக் யுவர் லைஃப் வந்து ஈஸி, ஓகேங்களா. ஸோ அதில் நான் வந்து எப்படின்னா பேசிக்காக ஆஸ் மெனி ஜிப்ஸ் ஆஸ் பாசிபிள் இருக்கிற மாதிரி தான் ஜெர்சி வந்து எடுப்பேன். மினிமல் ஜிப் இருக்கிற மாதிரிலாம் வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ரெக்குயர்மெண்ட் அப்படி நிறையா போட்டு ஸ்டஃப் பண்ணணுங்கிறதுனால, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்து க்ளவ், ரைடிங் க்ளவ். இது வந்து 2 விஷயம் இருக்குது, ஓகேங்களா. ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் இந்த க்ளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட இம்பேக்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் ரைட் பண்ணுறப்ப இருக்கிற இம்பேக்டை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு குஷனிங் வந்து கொடுக்கும். இதில் வந்து ஜெல் பேடட் இருக்குது, நார்மல் பேடட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த குஷனிங் போக இது இன்னொரு முக்கியமான வேலை பண்ணும், என்னன்னா ஸ்வெட் வந்து அப்சர்வ் பண்ணுறது, சரிங்களா. ஏன்னா ஸ்வெட் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிப் ஆகும், ஓகேங்களா, நீங்கள் ஹேண்டில் பரில். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கிரிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக பிடிக்க ஆரம்பிப்பீங்க. போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹார்டாக போஸ்டர் வந்து ப்ராப்பராக இல்லையோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நர்வ் கம்ப்ரெஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து க்ளவ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். 3வது வந்து அது வந்து ஒரு பை ப்ராடக்ட் மாதிரின்னு வைங்களேன், ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் மாதிரின்னு வைங்களேன். அது என்னென்னா, ஒரு வேளை கிராஷ் ஆனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயராக உங்களோட க்ளவ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும், ஓகேங்களா. அது மட்டும்தான், வேறு எதுவும் பெருசாக வந்து க்ளவில் வந்து இது இல்லை. நிறைய கைண்ட் ஆஃப் க்ளவ் இருக்குது, இந்த மாதிரி ஹாஃப் க்ளவ், ஃபுல் க்ளவ். அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸில் வந்து போகிறீங்க, -10 போகிறீங்க அப்படின்னா வெதர் ப்ரொடெக்டடு, வெதர் ப்ரூஃப் க்ளவெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கிற டெரைன் தகுந்த மாதிரி, உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது போக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பேரல்ஸில் ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் மக்களே மறந்துட்டேன், ரைடிங் காகிள்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோக்ரோமேட்டிக், அதாவது இந்த ஆட்டோ சன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எந்த அளவுக்கு வெளிச்சம் படுதோ அந்த அளவுக்கு அது கொஞ்சம் டார்க் ஆகிட்டு போகும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோக்ரோமேட்டிக் இல்லாமல் ஃபுல் ஒபேக் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கலர் கிளாஸஸ், ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப பிளைன் தான் யூஸ் பண்ணுவாங்க, விசிபிலிட்டி எப்பயுமே எனக்கு வேணும்னு. ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேண்டட்ரி, ஓகேங்களா. நான் கிளாஸை மறந்துட்டேன்னா நிறைய டைம் வந்து ரைடை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கே போயிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, பேச பேச பூச்சி வாயில் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி நிறைய பூச்சி கண்ணில் அடிக்கும். எனக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஒரு தடவை போயிட்டு இந்த இடத்துல அடிச்சுட்டு பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆகி 1 வாரம் போதும் ஆயிடுச்சு. ஸோ உண்மையாகவே வந்து உங்களுக்கு உங்களோட சைக்கிளிங் காகிள்ஸ் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்பேரல்ஸை பொறுத்த வரைக்கும். பெருசாக இதை தாண்டி வேறு எந்த அப்பேரலும் எந்த யூஸ் பண்ணுறதில்ல. சைக்கிளிங் சாக்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக. நான் அந்த மாதிரி சைக்கிளிங் ஸ்பெசிஃபிக் சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. மேபி கோயிங் ஃபார்வர்டு இந்த கம்ப்ரெஷன் சாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும், தேவை இருக்கிறத பொறுத்து, சரிங்களா. ஷூஸ் வந்து அப்பேரலில் வருமானு தெரியல, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷனல் எலமெண்ட்டுன்னே சொல்லுவேன்னு வைங்களேன். இப்போ எப்படி வந்து பெடல் வந்து ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு ஆக்சசரி லிஸ்ட்டில் இருக்கோ, அதே மாதிரி ஷூஸையும் சொல்லுவேன். ஷூஸ் நீங்கள் ஃப்ளாட் பெடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம நார்மல் ஷூஸே வந்து போதும். இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்லெஸ் பெடல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ஸ்பெசிஃபிக் ஷூஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுவும் அகெயின் பெடல் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறப்ப நான் உங்களுக்கு இன்டெப்த் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு நல்ல பெரிய டாபிக், ஓகேங்களா. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து லக்ஸரினா என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து ஹெட்செட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது எப்படின்னா ஆம்பியன்ட் நாய்ஸ்லாம் கேட்குற மாதிரி, வெளியே இருக்கிற யாராவது ஹார்ன் அடித்தாங்கன்னா கேட்குற மாதிரி எனக்கு வந்து அதுவும் எனேபிள் ஆகிக்கும், மியூசிக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறதில்ல, தேவையும் மேபி ஷூட் பண்ணுறதுனால தேவைப்படலன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து லக்ஸரி தான். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓப்பன் இயர் போன் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை
இன்னும் சில பேர் வந்து பிரிவே இருக்கிறவங்க பிஆர்எம் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் ஓட்டுவாங்க. 3 நாள் 4 நாள்லாம் வந்து அவங்க ரைட்ஸ் வந்துருக்கும். ஸோ அவங்க யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்பீக்கரே வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து லக்ஸரி தான் மக்களே. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு கவர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம். நான் உங்களுக்கு ஒரு ஓரமாக நிப்பாட்டி என்னோட சேடல் பேக்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? இருங்க. இங்கே நிப்பாட்டலாம். வாவ், வியூ நல்லா இருக்கு. இங்கே நிப்பாட்டுவோம். எஸ் மக்களே, வாவ், என்ன வியூ மக்களே. ஓகே, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இதுதான் என்னோடய பைக் மக்களே. இவ்வளோ வெளிச்சம் காலையில் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியும். என்னோடய டெயில் பிளிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்களா. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் பேட்ரி வந்து லோ ஆகிடுச்சு, இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி பிளிங்கர்ஸ் வந்து மேண்டேட்ரி மக்களே. இது வந்து நான் என்டி ஃபில்டர்லாம் போட்டதுனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுது. ஃபில்டரை தூக்குனேன்னு வைங்களேன், பயங்கர ப்ளோ அப் ஆயிரும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ இதுதான். இதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன என்னோடய கேஜ் ஹோல்டர். ஸோ இன்றைக்கி நான் சின்ன ரைடுங்கிறதுனால என்னோடய 500 ml கேஜ் மட்டும்தான் நான் பாட்டில் மட்டும்தான் கேஜில் மவுண்ட் பண்ணியிருக்கிறேன். லாங் போனால் இதுலேயும் வந்து மவுண்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது போக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேடல் பேக். ஸோ இந்த சேடல் பேக்கில் என்ன இருக்குங்கிறது இப்போ வந்து பார்ப்போம் வாங்க. எஸ் மக்களே, இதுதான் என்னோடய சேடல் பேக். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி சீட் போஸ்ட்டில் வந்து மவுண்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஐட்டம்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சைஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ பாருங்கள் மக்களே. ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோடய சேடல் பேக். ஸோ இந்த சேடல் பேக்கில் வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு சின்ன துணி வந்து வச்சுருப்பேன். இது எதுக்குன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு செயின் வந்து முன்னாடி வந்து நார்மல் லூப்பில் தான் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப வந்து கண்ட்ராவியாக இருக்கும். ஸோ அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சேரும் சகதியாக இருக்குதுன்னு வைங்களேன், பஞ்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வைப் அவுட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இந்த துணி வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு துணி. அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னோடய பஞ்சர் கிட் நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. ஓகேங்களா? உள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு வெளியே வச்சிடலாம். இப்போது ஓகே, ஸோ பாருங்கள் மக்களே, மொத்தமாக வந்து உள்ளக்கெல்லாம் வெளியே வச்சிட்டேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ ஒவ்வொன்றா இப்போ வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய கிளாத் சொன்னேன் இல்லையா, இந்த கிளாத்துக்கு அப்புறம் வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லேருந்து கவர் பண்ணிடுவோம். அப்படியே வந்து மெயினான ஐட்டங்களுக்கு அப்புறம் போவோம். ஓகேங்களா? ஸோ இதில் அடிஷனலாக என்னென்னலாம் வச்சுருப்பேன்னா, இது எனக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு CR2302 வந்து பேட்டரி வந்து வச்சுருப்பேன். இது எதுக்குன்னா என்னோடய ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ ஆமாம், சொல்ல மாட்டேன், அதுவும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த இதுக்கான ஒரு பேட்டரி வந்து எப்பயுமே ஒன்று வச்சுருப்பேன். இப்போ டக்குன்னு வந்து இது வந்து செயின் லிங்க்குன்னு சொல்லுவோம். நம்ம செயின் இருக்கு இல்லையா, இந்த செயின் வந்து டக்குன்னு கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் லிங்க் வந்து வச்சுருப்பேன். அண்டு இது வந்து குயிக் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ செயினில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தனியாக டூல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு டேரெக்டாக இந்த லிங்க்கை போட்டு நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து குவிக் ரிலீஸ் லிங்க்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வச்சுருப்பேன். இது போக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டி டூல்னு வைங்களேன். ஸோ நம்ம ஒரு கட் பண்ணுற கோயில் எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஒரு குட்டி மல்டி டூல் வந்து வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்குன்னா போக் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ட்வீசர் வந்து வச்சுருப்பேன். இந்த ட்வீசர் வழியாக வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து மெயினாக இருக்கிறது தான் மக்களே, இதுதான் என்னோடய பஞ்சர் கிட். ஓகேங்களா? ஸோ இந்த பஞ்சர் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீலன்ஸ் வந்து இருக்கும். அண்டு இந்த சீலண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்னா, பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து
அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரப்பர் சீலன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து ஆட்டோ பேட்ச்னு ஒன்று வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்களே வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு இருக்கிற சைக்கிளில் உங்களுக்கு பம்பெலாம் இருக்கும் இல்லையா, கம்ப்ரஸர்ஸ்லாம், அதில் எல்லாம் உங்களோட ப்ரெஸ்டாக இல்லைன்னா வந்து ஷேடர் வால்னு சொல்லுவோம், அந்த வால் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அதனால இந்த மாதிரி தனி அடாப்டர்ஸ், ஓகேங்களா, இந்த தனி அடாப்டர்ஸ் வந்து போட்டிருப்போம், ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கான பஞ்சர் கிட்டில் இருக்கும். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டூல்ஸ் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, 2 டயரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து டயர் லீவர்ஸ்னு வந்து தேவைப்படும். யூஸ்வலி 3 கொடுப்பாங்க, பேராக வரும். எனக்கு 2 சஃபிஷியண்ட்டாக இருக்கும் மக்களே. அதனால் வந்து இந்த 2 டயர் லீவர்ஸ் வந்து வச்சுருப்பேன். ஸோ ஒரு நாள் எக்ஸ்க்ளூசிவாக எப்படி பஞ்சர் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத வந்து பார்க்குறப்ப நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ இது போக மல்டி டூல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த மல்டி டூல் வந்து வச்சுருப்பேன். டக்குன்னு நீங்கள் சேடலில் வந்து இப்போ ஹைட் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் தி சைக்கிளிங் ஸ்பெசிஃபிக் மல்டி டூலில் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் கீஸ் தான் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே ஆலன் கீயில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போது இருக்கிற டியூபை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து சீலண்ட் இருக்குது, பேச்சஸ் இருக்குது, ரப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சாண்ட் பேப்பர் இருக்குது, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. ஓகே, க்ளூ இருக்குது, டயர் கழட்டுறதுக்கு வந்து லீவர்ஸ் இருக்குது, ஓகே. ஆனால் எப்பயுமே உட்காந்து ஒட்டிட்டு தான் போகணுங்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி வந்து நாட் பாசிபிள் மக்களே. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே அடிஷ்னல் ஒரு டியூபும் வச்சுக்குவேன். ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் டியூப்பும் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு போட்டு வச்சுருவோம். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வந்து இந்த டியூபோட ரப்பர் வந்து கொஞ்சம் ஹீட்டப் ஆகிட்டு வந்து அப்படியே ஒவ்வொன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து டால்கம் பவுட்ரு யூஸ் பண்ணி நான் வந்து ரப் பண்ணி வச்சுருவேன் மக்களே. ஸோ இதுதான் என்னோடய சேடலில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். திருப்பி ரீபேக் பண்ணிடுவோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி 2 டியூப்லாம் வச்சு சுற்றிட்டு இருந்தேன் மக்களே. ஆனால் ரொம்ப வருஷமாக வந்து 2 டியூபுமே வந்து பங்க்சர் ஆகிடும் அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்ததில்லை. ஸோ அதனால் வந்து நான் ஒரு டியூபை தூக்கிட்டு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை மிச்சம் பண்ணுறதுக்காக அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கெங்கேருந்து வைக்கணும், லிங்க்ஸ் உள்ள போயிடுங்க, பேட்ரி, ஓகே, rubber band, puncture patch, tweezers, and finally நம்மளோட cloth. Yes, போட்டு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எஸ் மக்களே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் மேண்டட்ரியிலே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் போகிறப்போ வந்து இது உண்மையாகவே வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொடுக்கும், ஓகேங்களா. பஞ்சரே ஆகிடுச்சினாலும் டக்குன்னு வந்து நீங்கள் ஒரு ஸ்பேர் டியூப்பை போட்டு வீட்டுக்கு வந்துக்கலாம். இல்லை போட்ட டியூப்புமே உங்களுக்கு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து நீங்கள் பேட்சப் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ஆக்சசரி நான் உங்களுக்கு என்னோடய ஜெர்சி வந்து கோத்ரூ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அடுத்து காட்டுறேன். பக்காவாக அது வந்து உங்களுக்கு ஸ்னக்காக இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கும். ஸோ இது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் மக்களே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு என்னோடய ஜெர்சி ஓவர்வியூ வந்து காட்டுறேன். எஸ் மக்களே. ஸோ இப்போ என்னோடய சைக்கிளிங் ஜெர்சி சொன்னேன் இல்லையா, இந்த ஜெர்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ இந்த பாக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய ஐட்டம்ஸ், என்னோடய கர்ச்சீஃப், என்னோடய என்டி ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதான் என்னோடய என்டி ஃபில்டர் கிட் அண்ட் ஒரு ஸ்பேர் பேட்ரி, அடிஷ்னல் பேட்ரி கேமராக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் வந்து போட்டு ஸ்டஃப் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. அதுக்கு அடுத்த வந்து பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்டில் வந்து என்னோடய கேமராஸ் அண்ட் கேமராவோட மைக் அண்ட் கிளாம்ப்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் வந்து இந்த பாக்கெட்டில் போட்டுருவேன். இது போக கேமராவோட கேஸ் வந்து இங்கே வச்சுருப்பேன், கேமராவே இங்கே வச்சுருப்பேன், ஓகேங்களா. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த குட்டி பம்ப் மக்களே, ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப. ஏன்னா டக்குன்னு பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் இதை தான் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆன் த கோக்கு தான், நீங்கள் வந்து ரோடில் வந்து ஆகிறதுக்கு மட்டும்தான். இது போக ஒரு பெரிய ஃப்ளோர் பம்ப் வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது தான் சேஃபு, ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாக்கெட்டில் வந்து போயிடும். இது போக பார்த்தீங்கன்னா
அதுதான் வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட். அதில் தான் என்னோடய ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிங்க்குனே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாலெட்டை வந்து வச்சுருப்பேன். அந்த வாலெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வாலெட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வந்து சும்மா நார்மல் கேஷஸ்ஸு வச்சுருப்பேன். அப்புறம் 2 பேண்டைட் மாதிரி வந்து வச்சுருப்பேன் எப்பயுமே. டக்குனு இன்கேஸ் ஏதாவது ஒரு மைனர் கட் ஆகிடுச்சுன்னா. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எஸ்ஓஎஸ் கார்டு ஒன்று வச்சுருப்பேன் மக்களே. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ஓஎஸ் கார்டில் வந்து என்னோடய ப்ளட் குரூப் இருக்கும், என்னோடய ஒய்ஃபோட நேம் அண்ட் நம்பர் இருக்கும், எமர்ஜென்சிக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு. யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிஸ்ட் மற்ற அத்லீட்ஸ்லாம் வந்து ஒரு பேண்ட் வந்து போட்டிருப்பாங்க கையில், இல்லைன்னா வந்து நெக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பெட்டர். எனக்கு வந்து கிடைக்கல அது. ஸோ தேடிக்கிட்டு இருக்கிறேன். அது கிடைச்ச உடனே அதையும் வந்து வாங்கி வச்சிட வேண்டியதான் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபங்க்ஷன்லாம் இன்னும் எனக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு சைக்கிளிங் ஜெர்சி இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் நிறையா இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்வெட் விக் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, உங்களுக்கு இந்த பாடியோட ஸ்னக்காக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைக்கிளிங் ஜெர்சி வந்து. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதான் நான் சொன்னேன், எங்கள் ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பேட்டரி தான் நான் வந்து என்னோட இதில் வந்து வச்சுருப்பேன். ஸோ எஸ் மக்களே, இதுதான் வந்து ஆக்சசரிஸ் பற்றின ஒரு இன்ட்ரோ. ஸோ இனி ஒவ்வொரு ஆக்சசரிஸை பற்றியும் தனித்தனியாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதில் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு தடவை என்னோடய காகல்ஸ், சன்கிளாஸ் இல்லை, சாரி சைக்கிளிங் கிளாஸ் இல்லைங்கிறதுக்காகவே ரைடு போல். அப்புறம் ஒரு நாள் பாட்டில் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் போயிட்டேன். இந்த மாதிரி கதையெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஆக்சசரிஸ் இல்லைன்னா நான் ரைடே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், திருப்பி வந்துடுவேன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் கேட்ட ஒரு வீடியோ. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கான இந்த ஆக்சசரிஸ் வீடியோ வந்துருச்சு மக்களே. ஸோ இன்டெப்த்தாக ஒவ்வொரு ஆக்சசரிஸையும் பற்றியும் ஒரு தனி வீடியோவை நான் ரிலீஸ் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் பெட்டர் இன்ஃபர்மேஷனோட வந்து மீட் பண்ணுற மக்களே. அது வரைக்கும் கீப் மூவிங், என்ஜாய், பை.